ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் பெட்டர் எவ்ரிடே. இன்னைக்கு இந்த வீடியோவில் வெற்றி பெற்ற மக்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு 10 ஹேபிட்ஸை பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த 10 ஹேபிட்ஸ் கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பையே சேஞ்ச் பண்ணும். நான் சொல்கிற இந்த 10 ஹேபிட்ஸை நீங்கள் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் உங்களுக்கே ஒரு சேஞ்ச் தெரியும். வாங்க அந்த 10 ஹேபிட்ஸ் என்னன்ட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹேபிட், காலையிலேயே எழுந்துக்கணுங்க. இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக இருக்க எல்லாருமே காலையில் எழுந்து அவங்களோட வேலையை செய்யறதுனால மட்டும்தான் அவங்க ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பீப்புளான இருக்காங்க. காலையில் எழுந்துக்கிறதுனா என்னது? அதிகாலையில் 3 மணி 4 மணியா? அப்படியெல்லாம் இல்லைங்க. நீங்கள் 4 மணிக்கு எழுந்துக்கலனா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் 5 மணிக்காச்சும் நீங்கள் எழுந்துக்கணும். இந்த உலகத்தில் சக்ஸஸ்ஃபுல்லான நிறைய பேர் அதிகாலையில் எழுவுறதையே வழக்கமாக வச்சுருக்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லான மக்களாகவே இருக்கிறாங்க. காலையில் நீங்கள் எழுந்துக்கிறதுனால உங்களோட மனசு ஒரு தெளிவான ஒரு நோக்கத்தோடு இருக்கும். அன்னைக்கு டேவை நீங்கள் அழகாக பிளான் பண்ணி அன்னைக்கு டேவை நீங்கள் ரொம்ப சிறப்பாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் காலையில் எழுந்துக்கிறதுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காலையில் எழுந்துக்கணுமா? நான் 6 மணிக்கு எழுந்துக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவேங்க. என்ன போய் நீங்கள் 4 மணி 5 மணிக்கெலாம் எழுந்துக்க சொன்னால் எப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா முதல்ல கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு ஃபஸ்ட்டு 3 டேஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் 6 மணிக்கு தான் எப்போவுமே எழுந்துப்பேன். ஆனால் சமீப காலமாக நான் 3:45 மணிக்கு அலாரம் வச்சு 4 மணிக்கு எழுந்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். இந்த 4 மணிக்கு எழுந்துக்கிறதுனால அந்த 6 மணி வரைக்கும் 2 மணி நேரம் எனக்கு 24 மணி நேரம் ஒரு நாளில் இருக்குன்னா அந்த 2 மணி நேரம் எனக்கு ரொம்ப ப்ரீஷியஸான டைமாக நான் ஃபீல் பண்ணுறேன். 24 மணி நேரத்தில் செய்ய முடியாததை கூட அந்த 2 மணி நேரத்தில் நான் செய்யும் போது எனக்கு ஒரு ஹாப்பினஸும் அன்னைக்கு ஃபுல்லாக நான் ஒரு மாதிரி ஹாப்பியாக எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறேன். நான் காலையில் 4 மணிக்கு எழுந்து என்ன பண்ணுவேன்னா ஹீட்டர் போட்டு குளித்து முடிச்சுட்டு நான் என்னோட பழக்க வழக்கத்தை சொல்கிறேன். குளித்து முடிச்சுட்டு விளக்கேற்றி வச்சுட்டு நான் மெடிடேஷன் பண்ண ஆரம்பிப்பேன். நான் இயற்கையை நம்புங்க, நீங்கள் கடவுளை நம்புங்க, அது ஒவ்வொருத்தவங்களோட விருப்பம். நான் நார்மலாக ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு காலையில் கண்ணை மூடி ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் அமைதியாக உட்காந்து எனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை நான் இயற்கை கிட்ட முறையிட்டுட்டு அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் அமைதியாக நான் ஒரு ஆழ்ந்த தியானத்தில் உட்காருவேங்க. அதுக்கப்புறம் நான் எழுந்து கொஞ்ச நேரம் வாக்கிங் போவேன். 1/2 an hour நான் நல்லா வாக்கிங் போவேங்க. அதுக்கப்புறம் எனக்கு இன்னுமே டைம் இருக்கும். அந்த டைமில் உட்காந்து எனக்கு பிடிச்சதை டைரி எழுதுறதோ இல்லை இந்த யூடியூப்க்கு கண்டென்ட் சர்ச் பண்ணுறதோ இல்லை நான் நிறைய புக்ஸ் படிப்பேன். எனக்கு அந்த புக்ஸ் படிக்கிறதுக்கு டே டைம்லலாம் எனக்கு என் குழந்தைங்க கூட இருக்கிறதுக்கே டைம் சரியாக போகும். ஸோ அந்த டைம் எக்ஸ்ட்ரா எனக்கு ஒரு 1/2 an hour இருந்துச்சுன்னா அந்த 1/2 an hourல நான் புக்கு படிப்பேங்க. 6 மணிக்கு மேலே ஆஸ் யூஷுவல் நம்மளோட டெய்லி ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடும். அந்த 2 மணி நேரத்தில் நான் எத்தனை வேலை செய்கிறேன் பாருங்கள். எனக்கு அந்த டே ஃபுல்லாக ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக ஏதோ ஒரு புது வித்தியாசமான ஒரு புத்துணர்ச்சியோட ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுவேன். இது நான் பண்ணுற விஷயம். அது மாதிரி நீங்கள் உங்களோட டேவை நீங்கள் அன்றைக்கி பிளான் பண்ணிக்கோங்க. காலையில் எழுந்து நீங்கள் ஏதாவது வேறு சீக்கிரமாக வெளியில் ஆஃபீஸ் போகிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது நைட்டே அந்த வேலையை செய்ய முடிக்க முடியலன்னா காலையில் எழுந்து ஒரு நாள் 15 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். அந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. இது என்னோட சொந்த அனுபவம், நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 2வது ஹேபிட், உங்களோட தினசரி இலக்குகள். அதாவது சக்ஸஸ்ஃபுல்லான அந்த மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க டெய்லி ஒரு டு டூ லிஸ்ட் அவங்களே தயாரிப்பாங்க. அதாவது டு டூ லிஸ்ட்டுக்காக நீங்கள் இதுக்காக ஒரு நோட்டு தனியாக வாங்கணும் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. உங்ககிட்ட நார்மல் நோட்டோ பேனாவோ பேப்பர் உங்ககிட்ட எது இருக்கோ எடுத்து நீங்கள் காலையில் எழுந்துக்கிறீங்க பார்த்தீங்களா, இன்னைக்கு என்னென்னலாம் பண்ணலான்னு சொல்லிட்டுன்னு நீங்கள் எழுத ஆரம்பிங்க. இதை நீங்கள் எழுதும் போதே உங்களுக்கு தெரியும், ஓகே இதெல்லாம் இன்னைக்கு நம்ம பண்ணணும், இதை இந்த டைமில் பண்ணால் கரெக்டாக இருக்கும், இந்த டைமில் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டுன்னு உங்களுக்குள்ளேயே ஒரு சேஞ்ச் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. எதனால் எப்படி சொல்கிறேன்னா, நம்ம காலையில் எழுந்துட்டு அந்த நாள் போகிற போக்குலேயே நம்ம போயிடுவோம். நம்ம எந்த ஒரு பிளானிங்கும் இருக்கவே இருக்காது. ஓகே 6 மணிக்கு எழுந்துக்கிறோமா, குளிக்கிறோமா, டிஃபன் செய்கிறோமா, டிஃபன் சாப்பிட்றோமா, ஆஃபீஸ் போகிறோமா, போகிறோமா, குழந்தைங்கள பார்த்துக்கிறோமா, இப்படியே நம்ம நாள் போகும். நம்ம எந்த ஒரு பிளானிங்கும் இருக்காது. சில டைமுக்கு சில நேரத்தில் நமக்கு அந்த டைமே பத்தாது. ஸோ
உங்களோட டெய்லி கோல்ஸை வந்து நீங்கள் ஒரு டு டூ லிஸ்ட் மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு பேப்பரில் எழுதுங்க. நீங்கள் காலையில் எழுந்துட்டு மீதி இருக்க அந்த டைமில் எழுதுனீங்கன்னா அன்னைக்கு நாள் ஃபுல்லாக நீங்கள் அழகாக பிளான் பண்ணிப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இந்த டைமில் நம்ம இதை பண்ணணும், இந்த டைம்லலாம் இதை முடிச்சிட்டோன்னா மீதி இருக்க ஃப்ரீயான டைமில் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அந்த நாளுக்கான என்ன பண்ணலாம், நம்ம ஃபியூச்சருக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டுன்னு அன்னைக்கு அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இதுதாங்க இந்த வெற்றியாளர்களோட 2வது பழக்கம். 3வது பழக்கம் வந்து அவங்க தொடர்ச்சியா லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம படிச்சுட்டோம். நம்ம இப்போ ஒரு பெரிய இடத்துல தானே இருக்கோம். நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம். நம்மகிட்ட எக்கச்சக்கமான பணம் இருக்கு. நம்ம கோடீஸ்வரங்களா இருக்கோம். அப்படியெல்லாம் அவங்க என்னைக்குமே யோசிக்கவே மாட்டாங்க. தினம் அவங்க வந்து புதுசான ஒரு விஷயத்த கத்துக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் இந்த வெற்றியாளர்கள்கிட்ட இருக்கிற 3வது முக்கியமான பழக்கம். அவங்களோட அறிவை வந்து அவங்க வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. புதுசா ஏதாவது ஒண்ணு கத்துக்கணும், அப்டேட்டடா நம்ம இருந்துகிட்டே இருக்கணும். புத்தகங்கள் வாசிக்கிறதா இருக்கட்டும், இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடக்குது, எல்லாமே இன்னைக்கு செமினார் என்ன, எந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் இன்னைக்கு என்னென்னா நாட்டில் நடக்குது, எல்லாமே அவங்க வந்து புதுசாக கற்றுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அவங்கள அப்டேட்டடாக வச்சுக்கிறதுனால இதுவுமே அவங்களோட வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். 4வதான ஹேபிட் வந்து எக்ஸசைஸ். உண்மையாக சொல்கிறேன், இந்த எக்ஸசைஸ் வந்து இந்த வெற்றியாளர்கள் பயன்படுத்துகிற முக்கியமான ஹேபிட்டில் ஒன்று இந்த எக்ஸசைஸ் தான். டெய்லி அவங்க எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? உலகத்துல இருக்க மிகப்பெரிய பணக்காரங்கள்ல இருந்து இந்த வெற்றியாளர்களா இருக்காங்க. பணக்காரங்களே இல்லாம நார்மலான பீப்புள் வெற்றியாளர்களா இருப்பாங்க பாருங்க. அவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ற ஒரு விஷயம் இந்த எக்ஸசைஸ் தான். அவங்களோட பாடியும் ஹெல்த்தையும் மைண்டையும் அவ்வளோ ஃபிட்டா வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி அவங்க ஃபிட்டா இருக்கும்போது அவங்களால ரொம்ப சுறுசுறுப்பா இருக்க முடியும். ஸோ சுறுசுறுப்பா இருக்கும்போது அவங்களோட மனசும் அதே மாதிரி செயல்படும். டெய்லி 20 to 30 minutes எக்ஸசைஸ் பண்ணுங்க. அதுக்கான டைம் ஒதுக்குங்க. என்னால் இந்த கையை காலை நீட்டிலாம் எக்ஸசைஸ் பண்ணவே முடியாது, எனக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு டைம் கிடைக்கிற டைமில் தயவு செஞ்சு வாக்கிங் வச்சு போங்க. வாக்கிங் மட்டும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் வாக்கிங் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களால் எக்ஸசைஸ் பண்ண முடியலன்னா. 5th ஹேபிட் வந்து டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட் தான் நம்ம எல்லாருமே தவற விடுற ஒரு முக்கியமான விஷயம். இந்த வெற்றியாளர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த சக்ஸஸ்ஃபுல் பீப்புளெலாம் அவங்க வந்து அவங்களோட டைமை வேஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு நாளையில் இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் மதிப்புள்ளது அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவங்க ஒவ்வொரு நிமிஷமும் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரீஷியஸான மினிட்னு சொல்லிட்டுன்னு தான் அவங்க வாழ்க்கையை அவங்க வந்து ரன் பண்ணுவாங்க. ஸோ இங்கே டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். 10 மணிக்கு செய்ய வேண்டிய வேலை 10 சரி ஓகே ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு செய்வோம் அப்படின்னு தயவு செஞ்சு தள்ளி போடாதீங்க. இந்த ப்ரொக்ராஸ்டினேஷன்ன்றது வாழ்க்கையில நம்மள ரொம்ப ரொம்ப சோம்பேறி ஆக்கிடுவாங்க. இன்னைக்கு 10 மணிக்கு செய்யணும்னு அதை நினைச்சோன்னா 10 மணிக்கு நம்ம அதை செஞ்சிடணுங்க. எவ்வளோ பெரிய சோம்பேறித்தனமாக இருந்தாலும் ஒரு டைம் செஞ்சுதான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். உங்களுக்கே அது ரொம்ப பிடிச்சிரும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த டைமுக்கு ஆன் டைமுக்கு நீங்கள் அதை பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றத்தை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் 6th ஒன் வந்து பிளானிங், திட்டமிடல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த பிளானிங் வந்து ஒரு நாளைக்கு மட்டும் பிளான் பண்ணக்கூடாது. அந்த வாரம் முழுக்க, அந்த மாதம் முழுக்க, சில பேர்லாம் வருஷம் முழுக்க கூட பிளான் பண்ணி வச்சுப்பாங்க. அட்லீஸ்ட் நம்ம ஒரு நாளைக்கு இல்லைன்னா அந்த வாரம் முழுக்கமாச்சு நம்ம வந்து ஒரு பிளானிங் போட்டு வச்சுக்கணுங்க. இதெல்லாம் தான் இந்த பிளானிங்க்கு கீழே இருக்கும். இந்த சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் வந்து அவங்களோட லைஃப்பை, அவங்களோட நேரத்தை வீணடிக்க கூடாதுன்றதுக்காக ஒரு வருஷத்துக்கு கூட பிளான் போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு செகண்டும் அவங்க வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ஒவ்வொரு செகண்டும் ப்ரீஷியஸ்ன்னு சொன்ன பார்த்தீங்களா. ஸோ அதனால் அவங்க லைஃப்பில் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஏற்ற மாதிரியான பிளானிங்கை போட்டு தான் அவங்க வாழ்க்கையே வாழ்வாங்க. என்னங்க நீங்கள் பிளானிங் போடுங்க அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க, வாழ்க்கை போகிற போக்கில் போக வேண்டியதாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாழ்க்கை போகிற போக்கில் போகிறது இதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு நல்லா தாங்க இருக்கும். ஆனால் அதை நம்ம வாழும்போது ஃப்யூச்சரில் நமக்கு ஏதாவது ஒன்று நடக்கும்போது அன்னைக்கு நம்ம ஃபீல் பண்ணுவோம், பேசாமல் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கலாமோ. நம்ம வடிவில் டைலாக் கூட இருக்கு பாருங்க, எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணணும், பிளான் பண்ணாமல் பண்ணால் இப்படி தான் நடக்கும். அந்த மாதிரி தான்
நீங்கள் ஒரு விஷயத்த ஃபுல்லாக இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இல்லை நீங்கள் வெளியே இப்போ டூர் போகிறீங்க, ஏதோ சம்திங் ஃபேமிலியாக எங்கேயாவது வெளில அவுட்டிங் போகிறீங்கன்னா கூட முன்னாடியே நம்ம பிளான் பண்ணுவோம். இது ஒரு சாதாரண விஷயம். இதே தான் நீங்கள் உங்களோட டெய்லி லைஃப்க்கு ஒரு பிளானிங் போட்டுட்டு நீங்கள் வந்து இன்றைக்கி இதை பண்ண போகிறோன்னு சொல்லிட்டுன்னு பிளான் போட்டு பண்ணுங்களேன். பண்ணி தான் பாருங்களேன். ஏன் அந்த பிளானிங்கு, இந்த முன்னாடி இது பண்ணுறதெல்லாம் ரிச் பீப்புள் மட்டும் தான் பண்ணுமா? சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் மட்டும் தான் பண்ணணுமா? இல்லை சினிமா துறையில் இருப்பாங்க பாரு, இன்னைக்கு இந்த டைமுக்கு இங்கே போகிறோம், 10 மணிக்கு அங்கே போகிறோம், 11 மணிக்கு இங்கே வரோம், 12 மணிக்கு இங்கே வரோன்ட்டுன்னு. ஏன் நம்மளாம் பண்ணவே கூடாதா? பண்ணி தான் பாருங்களேன் உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்னு. அண்ட் 7th ஒன், நன்றி உணர்வு. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, டெய்லி வந்து தேங்க்யூ சொல்லுவாங்க. தினமும் நன்றி சொல்லும் பழக்கம் இவர்களுக்கு இருக்கும். அதாவது இந்த சக்ஸஸ்ஃபுல் பீப்புளுக்கு வந்து இந்த பிரபஞ்சத்துக்கோ இயற்கைக்கோ இல்லை அவங்க கடவுளை நம்பலாம், எனிதிங், அவங்க எந்த விஷயத்தை அவங்க முழுசாக நம்பி அவங்க லைஃப்பை ரன் பண்ணுறாங்களோ அந்த விஷயத்துக்கு அவங்க டெய்லி வந்து தேங்க்யூ சொல்லிட்டு தான் அவங்க லைஃப்பை அன்னைக்கு நாளை அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். இப்படி அவங்க பண்ணும்போது அவங்க மனசுக்குள்ள வந்து ஒரு புத்துணர்ச்சி அவங்க ஏற்படுற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்களாம். அவங்களுக்குள்ள வந்து ஒரு நேர்மறையான ஆற்றல், அந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்குள்ள வந்து ஒரு எப்படி சொல்றது, ஃபீல் பண்ணுவாங்களாம். அன்னைக்கு நாளை வந்து இன்னைக்கு நீங்க எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்ததற்கு, இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு யாரு காரணம்? இந்த இயற்கையோ இந்த கடவுளோ யாரு காரணம்னு அவங்க ஃபீல் பண்றாங்களோ அவங்களுக்கு நன்றியை சொல்லிட்டு தான் அந்த நாளை வந்து அவங்க தொடங்குவாங்களாம். அப்படி தொடங்கும் போது அவங்களுக்கு இன்னும் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு பாசிட்டிவ் வைபா இருக்குமா. ஸோ நன்றி உணர்வுன்றது அவங்களோட 7வது பழக்கம். 8வது பழக்கம் வந்து உங்களை சுற்றி இருக்கிற மக்களை நீங்கள் வந்து எப்படி சூஸ் பண்ணுறீங்க, அதை பொறுத்து தான் உங்கள் வெற்றியும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த சக்ஸஸ்ஃபுல்லான மனிதர்கள் இருக்காங்களே, அவங்களோட வாழ்க்கையை உயர்த்துறதே அவங்க கூட இருக்க நபர்கள் தான். நீங்கள் எப்பவுமே வந்து நெகட்டிவாக பேசுகிறோம், உன்னால் முடியாது, உன்னால் இதெல்லாம் பண்ண முடியாது, விட்றா மச்சான் விடுடி, இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை, இதெல்லாம் நம்மளால் முடியாதுடி, இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாதுடி, அவங்களால மட்டும்தான்டி இதெல்லாம் முடியும் அப்படின்னு சொல்கிற மக்கள் வந்து உங்களை சுற்றி நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், வாழ்க்கையில் உங்களால் அடுத்த கட்டத்தை நோக்கி போகவே முடியாது. உங்களோட வெற்றிக்கு முக்கியமான காரணமே உங்களை சுற்றி இருக்க நபர்கள் தான். ஸோ நம்ம பக்கத்தில் யார் இருக்கணுன்றதை சூஸ் பண்ணுறதே நாமளாக தான் இருக்கணும். நேர்மறையான மனிதர்களை கூட பழகுங்க, நேர்மறையான மனிதர்களை வந்து சூஸ் பண்ணுங்க. உங்களை எப்பவுமே மோட்டிவேட் பண்ற மாதிரி, உங்களுக்கு எப்பவுமே பாசிட்டிவ் வைப் கொடுக்குற மக்களை நீங்க உங்க பக்கத்திலே வச்சுக்கோங்க. நெகட்டிவ் பீப்புள் கிட்ட இருந்து தள்ளியே இருங்க. 10வது வந்து அவங்கள என்ன சொல்றதுன்னா, ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா, ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கவே மாட்டாங்க. அந்த தப்புல இருந்து ஒரு புதுசான ஒரு விஷயத்த வந்து அவங்க லேர்ன் பண்ணிப்பாங்க. ஆனா நம்மள மாதிரியான மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவோம்னா, ஒரு தப்பு நடந்துருச்சா, இது நடந்துருச்சு, இது நடந்திருக்காம இருக்கலாம், ஓகே என்ன பண்றது, நடந்துருச்சு. சில பேரெல்லாம் அப்படிதான் நான் பார்த்துருக்கேன். நடந்துச்சு என்ன பண்ண முடியும், போ அப்படின்னு. நடந்துருச்சு என்ன பண்ண முடியும்லாம் இல்லை, நடந்துச்சு எதனால நடந்துச்சு, எதுக்காக இது நடந்தது, எப்படி நடந்தது, இனிமே இது நடக்காம இருக்கிறதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்றத அந்த தப்புல இருந்து நம்ம கத்துக்கணும். இந்த 9th ஹேபிட்டை பெரும்பாலான வெற்றியாளர்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த தப்பு நடந்துச்சு, நம்ம தோத்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது, நம்மளும் எத்தனையோ வாட்டி ட்ரை பண்ணிட்டோம், இதுக்கப்புறம்னா என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் அவங்க உட்காரவே மாட்டாங்க. அவங்க ஒரு தவறு நடந்துச்சுன்னா எதனால் நடந்துச்சு, அந்த தவறை நம்ம எப்படி சரி பண்ணணும், இந்த தவறுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும், நெக்ஸ்ட்டு இந்த தோல்வியை ஒரு பாடமாக எடுத்துட்டு நெக்ஸ்ட் டைம் இந்த தவறு நடக்காமல் எப்படி அதுலேருந்து வெற்றி பெறணும் அப்படின்றத தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களாம். தவறுகளிலிருந்து கற்றல், இது அவங்களோட 9th ஹேபிட். அண்ட் ஃபைனலி 10th ஒன் வந்து அவங்களோட குறிக்கோள் இருக்குங்களே, அவங்களோட குறிக்கோளை வந்து அவங்க எப்பவுமே மறக்க மாட்டாங்க. அவங்க ஸ்டார்டிங்கில் ஒரு பாயிண்ட்ல ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க, இதுதான் என்னோட நோக்கம், இதுதான் என்னோட குறிக்கோள்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா எப்பவுமே அவங்க அதுலேருந்து விலகவே மாட்டாங்க. அவங்களோட குறிக்கோள் எப்பவுமே ஒன்றா தான் இருக்கும். அதை ரீச் பண்ணுறதுக்கான முயற்சிகளை அவங்க எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு இன்டென்ஷன்ஸ் இருக்கும், அவங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கும். கொஞ்ச நாள் போக 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 அந்த குறிக்கோளை அவங்களால அடைய முடியலன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, கொஞ்சம் நகர்ந்து அடுத்தது சூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி போகவே கூடாது. உங்களுக்கு ஒரு இன்டென்ஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இன்டென்ஷனில் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருங்க. அதில் வெற்றியோ தோல்வியோ எவ்வளோ சறுக்கல்கள் வந்தாலுமே கடந்து அதை ரீச் பண்ணுற வரைக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்களேன். நீங்கள் எவ்வளோ தோல்வி அடைஞ்சாலும் நீங்கள் அதை வந்து திரும்ப திரும்ப பண்ணும்போது இந்த பிரபஞ்சமோ நீங்கள்
நீங்க ரொம்ப அதிகமா நம்புற அந்த கடவுளே, நம்ம என்ன இத்தன வாட்டி தோல்விய குடுக்குறோம், அப்போ கூட கன்டினியூஸா ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லிட்டுன்னு, அந்த கடவுளும், அந்த பிரபஞ்சமே உங்களுக்கு கண்டிப்பா அந்த வெற்றிய குடுக்கும். இத தான் அவங்க 10வது ஹேபிட்டா ஃபாலோ பண்றாங்க. எப்போதுமே அவங்க வாழ்க்கையோட குறிக்கோள் வந்து அவங்க கண்ணு முன்னாடியே இருந்துட்டே இருக்கும். அவங்க அதுலருந்து நகர்ந்து போகவே மாட்டாங்க. ஓகே, இதான் நம்மளோட குறிக்கோள். இத நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்காது. அதாவது சாதாரண மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குறிக்கோள வச்சுப்பாங்க. அவங்க அத ட்ரை பண்ணுவாங்க. அது நடக்கலன்னோனே ஓகே அத விட்டுட்டு போயிடுவாங்க. திரும்பியும் நெக்ஸ்ட் வேற அப்படின்ற மாரி போயிடுவாங்க. அப்படி போகவே போகக்கூடாது. நீங்க ஒண்ணு சூஸ் பண்ணிட்டீங்க. அந்த பாதைய நீங்க போயிட்டே இருக்கீங்க. அதுல முள்ளு இருக்கும், கரடு முரடான கற்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதெல்லாம் தாண்டி நீங்க கடந்து வந்து உங்க கோல ரீச் பண்ணிட்டீங்கன்னா, அவ்வளதான். உங்க வாழ்க்கையே சக்சஸ்ஃபுல் தான். நான் சொன்ன இந்த 10 ஹேபிட்ஸ தான் இன்னைக்கு இன்னைக்கு சூழ்நிலைக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்க பீப்பிள் எல்லாமே ஃபாலோ பண்றாங்க. இந்த 10 பழக்கவழக்கங்கள உங்க வாழ்க்கையில நீங்க ஒரேடியாலாம் யாராலயுமே கொண்டு வர முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாளைக்கு ஒரு பழக்கத்த சூஸ் பண்ணுங்க. 2வது நாளைக்கு 2வது பழக்கத்த சூஸ் பண்ணுங்க. அந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உங்கள மாத்திக்கிட்டே வந்தீங்கன்னா, உங்களோட வெற்றிக்கு யார் காரணமோ இல்லையோ, உங்களோட வெற்றிக்கு நீங்களே தான் காரணம். முக்கியமா இன்னொன்னு சொல்றேன். உங்க பக்கத்துல இருக்க மக்கள நீங்க தான் சூஸ் பண்ணணும். பாசிட்டிவான வைபா இருக்க மக்கள நீங்க சூஸ் பண்ணுங்க. உங்களோட எண்ணங்கள கமெண்ட்ல பகிர்ந்துக்கங்க. இது போல வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க் யூ. நெக்ஸ்ட் இத விட ஒரு சூப்பரான வீடியோல வந்து மீட் பண்றேன். இங்க வெற்றி என்பது ஒரு நாள்ல நடக்கிற விஷயம் கிடையாது. அது நமக்குள்ள நாம தினம் தினம் செய்யற சின்ன சின்ன செயல்களின் விளைவு தான் இந்த வெற்றி.